கிரிஷை அடிவெளுத்த ரோகிணி. புது பெயரை கேட்டதும் மனோஜை கலாய்த்து தள்ளிய முத்து. 24 ஜூன் 2026 டுடே எபிசோட். சிறகடிக்க ஆசை சீரியலில் கிரிஷ் மீது ஸ்கூலில் இருந்து புகார் வந்ததை அடுத்து அவரை அடிவெடுத்துள்ளார் ரோகிணி. அதைப் பற்றி பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை சீரியலின் இன்றைய எபிசோடில் மனோஜ் விஜயாவை ரூமுக்குள் அழைத்து சென்று தன்னுடைய ஷோரூமிற்கு நியூமராலஜிஸ்ட் ஒருவர் வந்ததாகவும் அவர் என்னுடைய பெயரில் சில மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். இனிமேல் என்னை எல்லாருமே பப்பரப்பா மனோஜ்தான் கூப்பிடணும் என சொன்னதுமே விஜயாவுக்கு ஷாக் ஆகிறது. என்னடா இது பப்பரப்பா கேக்குறதுக்கே காமெடியா இருக்கு என விஜயா சொல்ல, நீ தான் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி என்னை அப்படி கூப்பிட சொல்லணும் என கூறுகிறார். அப்படி கூப்பிட்டால் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆவேன் என கூறுகிறார். இதையடுத்து வெளியே வரும் விஜயா எல்லோரையும் அழைத்து, இதுக்கப்புறம் யாரும் இவனை மனோஜ்னு கூப்பிடக்கூடாது. இவன் ஒரு நியூமராலஜிஸ்டை சந்தித்திருக்கிறான். அவர் இவன் பெயரை மாத்தினா பெரிய ஆளா வருவனு சொல்லிருக்காருன்னு சொல்ல, அப்போது அருகில் இருந்த ரவி, ஏண்டா இந்த அளவுக்கு படிச்சிருக்க, இன்னுமா ஜோசியத்தை நம்புற, ஏற்கனவே ஜோசியர் சொன்னாருன்னு விதவிதமா கலரா டிரெஸ் மாத்திக்கிட்டு இருந்த, இப்போ என்ன கலர் பொடியை பூசிட்டு போக போறியான்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுகிறார்கள். அதெல்லாம் இல்ல, இப்போ என்னோட பெயரை மாத்தியிருக்கேன். அப்படித்தான் நீங்க கூப்பிட்டனும்னு சொன்னதும், அப்படி என்னதான் மாத்திருக்க என முத்து கேட்க, இதுக்கப்புறம் என்னை எல்லாருமே பப்பரப்பா மனோஜ்தான் கூப்பிட்டனும் என சொன்னதும் எல்லாருமே விழுவிழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். யாராலும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ணாமலை கூட பயங்கரமா சிரிக்கிறார். இவங்க எல்லாரும் சிரிப்பதை பார்த்து மனோஜுக்கும் விஜயாவுக்கும் பயங்கரமாக கோபம் வருகிறது. இப்போ எதுக்காக எல்லாரும் சிரிக்கிறீங்க, மனோஜுக்கு நல்லது நடக்கிறது பிடிக்கலையா என கேட்கிறார் விஜயா. அது மட்டுமின்றி இனிமேல் இவனை பப்பரப்பா மனோஜ்தான் எல்லாரும் கூப்பிடணும் என ஸ்ட்ரிக்ட் ஆகஸ்ட் சொல்கிறார் விஜயா. எனது பப்பரப்பாவா நான் கலாய்ச்சா திட்டுவீங்க, இப்போ நீங்களே இவனை கலாய்க்க சொல்றீங்களா? சரி, அதுதான் உங்க ஆசை என்றால் அப்படியே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே ஏய் பப்பரப்பா பப்பரப்பானு சொல்லி மனோஜை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். பப்பரப்பானு மட்டும் கூப்பிடக்கூடாது, பப்பரப்பா மனோஜ் சேர்த்து கூப்பிடணும்னு மனோஜ் சொன்ன உடனே எல்லாருமே அது மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுகிறார்கள். மறுபுறம் ரோகிணியிடம் அவரது அம்மா கிரிஷ் பற்றி புகார் கூறுகிறார். அவன் ஸ்கூலில் பொய் சொல்லுவதாகவும் பிள்ளைகளை அடிப்பதாகவும் சொல்கிறார். டிசி வாங்கிட்டு போக சொல்றாங்க என அவர் சொன்னதும் ரோகிணி கிரிஷிடம் சென்று இதெல்லாம் எங்க இருந்துடா கத்திக்கிட்டனு கேட்டு அவரை அடிக்கிறார். அதற்கு கிரிஷ், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்துதான் கத்திக்கிட்டேன்னு கிரிஷ் மூஞ்சிக்கு நேரா சொல்கிறார். இதை கேட்டதும் ஷாக் ஆகிறார் ரோகிணி. இதையடுத்து என்ன நடந்தது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.